friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து ஒரு 2 days முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் குட் நியூஸ் அப்படினு சொல்லி. அதுல வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கிற சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க வந்து PCOD இருக்கு அவங்களுக்கு. சோ அவங்களும் கன்சீவா இருக்காங்க. அவங்களுக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்படினு சொல்லியிருந்தேன். நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, எப்படி அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாச்சு, அவங்க ஸ்பெஷலாக என்ன ஃபாலோ பண்ணாங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க அந்த சிஸ்டர் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க, அவங்க என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நிறைய விஷயம் நான் இதில் சொல்கிறேன் அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்களை. ஸோ நீங்களும் இதை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச PCOD இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம சேனல் சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க வந்து PCOD இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பிரியாபாலா. அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரச்சனை சரியாகட்டும், அதுக்கப்புறம் குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணியிருந்தது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வருஷமா நான் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அக்கா, ஆனால் எனக்கு வந்து எந்த டைமும் வந்து பீரியட் தள்ளி போகும், நானும் டெஸ்ட் கிட் வச்சு செக் பண்ணுவேன், ஆனால் எனக்கு வந்து நெகட்டிவ் தான் வரும். அதனால இந்த முறை ஃபர்ஸ்ட் என்னுடைய பிரச்சனை சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் குழந்தைக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து கரெக்டான முடிவும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரச்சனை சரியானாதான் அதுக்கப்புறம் வந்து நல்ல விஷயம் நடக்கும். நம்ம பிரச்சனையோடவே நம்ம ட்ரை பண்ணிட்டு எனக்கு நடக்கல அப்படின்னா, பிரச்சனையை சரி பண்றதுக்கான விஷயமும் நம்ம எதுவுமே பண்ணாம நம்ம பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லேட் தான் ஆகும். அதனால அவங்க முடிவு பண்ணது வந்து கரெக்டான விஷயம். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கான வழியை பாருங்க. அது வந்து கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு சீக்கிரமே ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமே கன்சீவ் ஆயிடலாம். பிரியாபாலா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மார்ச் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 1 நம்ம பண்ணியிருந்தோம். அதில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர் எடுத்து தான் என்னை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் பண்ணாங்க. வெயிட் லாஸ்க்காக அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு செய்வாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வெயிட் சொல்லிடுறேன். அவங்க வந்து 65 இருந்தாங்க, 65 இருந்தாங்க. எப்படியாவது நான் 50க்கு வந்தே ஆகணும்க்கா, அதுக்கு வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக பண்ணுறேன், எனக்கு இந்த வெயிட் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கரெக்டாக அவங்களோட வெயிட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க 51 தான் இருக்காங்க. 65 இருந்தாங்க, அவங்க வந்து இப்போ 51 தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 months-ஆகவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறதுனால எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை, நார்மலாக ஹெல்தியான ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ 51 தான் இருக்காங்க. இந்த 3 மாசமா அவங்க அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெயிட் இன்க்ரீஸே ஆகலை. ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ற டயட் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அவாய்ட் பண்ண விஷயத்த நான் சொல்லிடுறேன். இது அவங்களே சொன்னது, அக்கா நான் பண்ணிட்டு இருந்த பெரிய தப்பே இதுதான் அப்படின்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராய்லர் சிக்கன் அடிக்கடி அவங்க சாப்பிடுவாங்களாம் கடையில் வாங்கிட்டு வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் அதிகமாக சாப்பிடுவாங்களாம், ஐஸ் வாட்டர் நிறைய குடிப்பாங்களாம், பரோட்டா நிறைய சாப்பிடுவாங்களாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஹெல்தியான ஃபுட்டு தான் அது எல்லாமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை தான் அவங்க அவாய்ட் பண்ணது. டோட்டலாக வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்வீட்ஸு, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவாய்ட் பண்ணிட்டாங்க, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய வெயிட் லாஸ் வீடியோ பார்த்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அது கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக அவங்களே என்கிட்ட அக்கா நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சு. நான் சொன்னேன் இப்படி சுடு தண்ணி குடிங்கப்பா, கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால வந்து அவங்க பண்ண மிஸ்டேக்கு ஐஸ் வாட்டர் தான். எப்பவுமே எந்த கிளைமேட்லயும் சரி எந்த நேரத்துலயும் சரி ஐஸ் வாட்டர் தான் குடிப்பாங்களாம். அதனால வந்து அதை ஃபுல்லா அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா சுடு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது சுடு தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல காலையில மட்டும் குடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஓகே சுடு தண்ணி குடிக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு ஹெல்த்துக்கு அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு தண்ணி அவங்களால குடிக்க முடியுமோ அந்த அளவு தண்ணியை நைட்டே எடுத்து அதில் வந்து இப்போ வந்து 1 லிட்டர் தண்ணி அப்படின்னா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் இந்த மாதிரி போட்டு அந்த தண்ணி அளவுக்கு எவ்வளோ ஜீரகம் தேவையோ அந்த ஜீரகத்தை போட்டு நைட்டெல்லாம் ஊற விட்டுட்டு காலையில் அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை தான் அந்த நாள் முழுக்க குடிச்சிருக்காங்க. அதே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களால எவ்வளோ சூடு அளவு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்பப்போ சூடு பண்ணி குடிச்சிருக்காங்க.
ஸோ இது வந்து அவங்களுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட். பசிக்கும் போதெல்லாம் அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா பசிக்கும் போதெல்லாம் தான் நம்ம வந்து கண்டதை சாப்பிட்டு நம்மளுடைய வெயிட் ஏறுறதுக்கும் சரி, நம்மளுடைய உடம்புடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கும் நம்மளே வழிவகுத்துடுறோம் கண்டதை வாங்கி சாப்பிட்டு. ஸோ அந்த நேரத்துலலாம் அவங்க என்ன அதிகமாக சாப்பிட்டதுன்னா வெள்ளரிக்காய், மாதுளம்பழம். ஸோ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து மாதுளம்பழம் ரொம்ப நல்லது. அதனால வந்து அடிக்கடி அவங்க வந்து மாதுளம்பழத்தை தான் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க, வெள்ளரிக்காய் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அவங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரிங்க் குடிப்பாங்க. அந்த ட்ரிங்க் வந்து அவங்களுடைய வெயிட் லாஸ்க்கும் சரி, அவங்களுடைய பீரியடை வந்து நார்மல் ஆக்கிறதுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அவங்களுக்கு. அது என்ன ட்ரிங்க் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரிங்க்குக்கு கொள்ளு, ஆளி விதை, கருஞ்சீரகம் இது மூணுமே வந்து நம்மளுக்கு சம அளவு இருக்கணும். அதாவது ஒரு கப் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே ஹீட்டு. ஸோ இதை வந்து நம்மளுக்கு குறைக்கிறதுக்கு வெந்தயம் வந்து நீங்கள் அரை கப் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 1/4 கப் எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் அதிகமாக போட்டால் கசக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா 1/4 கப் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அரை கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது 3 கப் வருது. ஸோ அதை அரை கப் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா முடிஞ்ச அளவு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிட்டு இதை தான் அவங்க காலையில் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே குடிச்சிருக்காங்க வெறும் வயிற்றுல. இதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அது கூட எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது, அப்படியே குடிச்சிடுறது. ஸோ இது வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரிங்க். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டில் எல்லாருமே சுற்றி ஆள் இருப்பாங்க. 9 மணிக்கு தான் வெளியில் கிளம்புவாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற ஒர்க் தான் பார்ப்பாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். தண்ணி மட்டும்தான் அப்பப்போ வாமா குடிச்சிக்கிட்டே இருக்கிறது. ஸோ 9 மணிக்கு அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. நான் வந்து டே 1 டே 2ன்னு சொல்லி ஃபுல்லாக நான் டெய்லியுமே ஒர்க் அவுட் போட்டிருப்பேன். அதை வந்து அப்படியே அவங்க ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பண்ணிடுவாங்க. எல்லா ஒர்க் அவுட்டுமே அவங்க முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour ஆகிடும். ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்குன்னு சொல்லி நான் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் வந்து நம்மளுடைய சேனலில் வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்னு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த நேரம் அவங்க அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் மட்டும்தான் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் கண்டிப்பாக பசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் மட்டும்தான் குடிச்சிருக்காங்க. பட் அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருள் எல்லாமே நம்மளுடைய ஃபுட்டு தான். அதாவது காலையில் அதை நம்ம குடிச்சாவே போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அதில் நான் சொல்லியிருக்கிற பொருள் எல்லாமே. ஸோ அவங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பசிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அந்த நேரத்தில் வந்து வெள்ளரிக்காய், நான் முதல்ல சொன்ன மாதிரி மாதுளம்பழம் இதை தான் அவங்க அதிகமாக எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எந்த பொருள் எடுத்தாமே நம்ம வந்து உடனே டக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே கைப்பிடி அளவு எடுத்து வாயில் போட்டோன்னா 3 கைப்பிடியில் முடிஞ்சு போயிடும் மாதுளம்பழம்லாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய சாப்பிட்ட ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி என்னைக்காவது மாதுளம்பழம், வெள்ளரிக்காய் இல்லை அப்படின்னா என்னைக்காவது மட்டும் அவங்க என்ன ஃப்ரூட் வீட்டில் இருக்கோ அந்த மாதிரி சாப்பிடுவாங்களாம். பட் அதிகமாக எடுத்துக்கிட்டது மாதுளம்பழம் தான். இதுதான் அவங்க என்கிட்ட சொன்னது. இவ்வளோதான் காலையில் அவங்களுடைய ஃபுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நம்ம தான் ஆஃப்டர்நூன் சாப்பிட போகிறோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரைஸ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்களா. எப்போவுமே ரைஸ் மட்டும்தான் அவங்க சாப்பிட்றது. பட் வெயிட் லாஸ் நம்மளுடைய பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ராகி மாவு சப்பாத்தி, கோதுமை சப்பாத்தி இந்த மாதிரி தான் அவங்க வந்து மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க. சாப்பாடு வந்து எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி இப்போ வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி தான் சாப்பாடு எடுத்தது. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு சப்பாத்தி தான் எடுத்திருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு சப்பாத்திக்கான மாவை தான் எடுத்து அவங்க பிசைவாங்களாம். பட் அதை வந்து அவங்களுடைய மனசு திருப்திக்காக அதை 2 சப்பாத்தியாக செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்களாம், கொஞ்சம் டைம் எடுத்து. இது கூட வந்து அவங்க அதிகமாக சேர்த்துக்கிட்டது காய்கறி தான். ஸோ காய்கறியை மட்டும்தான் நான் இப்போ வரைக்குமே அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா காய்கறி நிறைய சாப்பிட்றது. ஸோ காய்கறி என்ன குழம்பு வச்சுருக்காங்களோ அதை அந்த 2 சப்பாத்திக்கு அளவாக தொட்டுக்கிறது. மற்றபடி வயிறு ஃபுல்லாக காய்கறி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வருது தூங்கலாமா அப்படின்னு சொல்லி. நான் ஓகே உங்களுக்கு வேணும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கொஞ்ச நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக டெய்லியுமே அவங்க வந்து நடக்கிறாங்க. இது வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக நான் சொன்னதுலேருந்து அவங்க இப்போ வரைக்கும் இந்த ஒரு 3 மாதம் வரைக்கும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணது. இப்பயே சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக நடக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் வேலை இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 4லேருந்து 5 மணிக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுடைய ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து அதிகமாக பண்ணுவாங்களாம். குறைஞ்சது அந்த நேரத்தில் ஒரு 500 ஜம்பிங் ஜாக்ஸாவது பண்ணிடுவாங்களாம் கவுண்டிங் வச்சுக்கிட்டு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாங்க்கு, இது கூடவே வந்து ஸ்பாட் ரன்னிங். இது கூட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க காலையிலையும் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுற ஈவினிங் டயத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் பிசிஓடிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன். அதில் வந்து அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த எக்ஸசைஸை அவங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. காலையில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் பிசிஓடி ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க கூட. அந்த நேரத்தில் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி குடிக்கிறது. இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டயர்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து டக்குன்னு தண்ணி குடிப்போம். ஆனால் அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஜீரக தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி குடிச்சிருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த டீ காஃபி எதுவுமே குடிக்கிறது கிடையாது. சுகர் ஐட்டம் சுத்தமாக விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் டீ காஃபிக்கு பதில் அவங்க என்ன குடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓமம், ஜீரகம், பெருஞ்சீரகம். ஸோ இது மூணையுமே சம அளவு எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ட்ரிங்கை தான் அவங்க குடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க ஈவினிங் டைம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு குடிக்கிற ட்ரிங்க். ஸோ இதில் எந்த இனிப்பும் ஆட் பண்ணாமல் அப்படியே தான் குடிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட் டின்னர். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வெறும் தண்ணி மட்டும்தான் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி வெள்ளரிக்காய். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கண்டிப்பாக அவங்களுடைய டின்னரை முடிச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டாங்களாம். பட் அந்த 7 மணிக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் பழங்கள் தான். பழங்கள் அப்படின்னாவே அவங்க அதிகமாக சாப்பிட்டது வந்து மாதுளப்பழம் தானா. ஸோ அவங்க எப்போவுமே மாதுளம்பழம் தான் வாங்கி வச்சுக்குவாங்களாம். அதை தான் அதிகமாக சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு மேலே அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி தானே. அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு பிடிச்சது அவங்க கண்ணு முன்னாடி இருந்தாலும் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்களாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதத்துக்கு கண்டினியூவாக இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணாங்க. அதில் வந்து அவங்களுடைய வெயிட் லாஸில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. 5 to 6 கிலோ வரைக்கும் அவங்க குறைச்சிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய சேலஞ்ச் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க கழற்சிக்காய் பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் கழற்சிக்காய்க்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் க்யூர் ஆகும்ப்பா, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா கழற்சிக்காய் பற்றி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னுடைய இப்போ ரீசெண்டாக வந்து என்னுடைய கசின் ஒருத்தவங்களுக்கு கூட குழந்தை பிறந்திருக்கு. நான் அவங்ககிட்டயும் சொல்லியிருந்தேன் கழற்சிக்காய். ஸோ அவங்களும் வந்து கலர்ச்சிக்காய் சாப்பிட்ருந்தாங்க. அவங்களுக்கும் நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சு. இவங்ககிட்டயே நான் கலர்ச்சிக்காய் தான் சாப்பிட சொல்லியிருந்தேன். அதனால இவங்க அப்படியே அடுத்த மாதத்துலேருந்து கலர்ச்சிக்காய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கலர்ச்சிக்காய் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டினியூவாக 50 நாள் சாப்பிட்டாங்க. ஏன்னா நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்குறீங்க, ஒரு வாரம் சாப்பிட்டேன் இன்னும் எனக்கு சரியாகலை, 10 நாள் சாப்பிட்டேன் இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து நான் சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். அவங்க 50 நாள் கண்டினியூவாக சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு இப்போ நாட்டு மருந்து நம்ம எடுத்துக்கிட்டாவே அதை வந்து நம்ம 48 நாள் சாப்பிட சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து கரெக்டாக 50 நாள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கடைச்சிக்காய் சாப்பிட்ற சமயத்தில் மட்டும் நான் அந்த கொள்ளு ட்ரிங்க் சொன்னேன் இல்லையா இவங்க குடிக்கிறது, ஸோ அது எல்லாத்தையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா அப்போ காலையில் என்ன சாப்பிட்டாங்க வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த ராகி சேமியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பழங்கள், இதை மட்டும்தான் அவங்க வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பீரியட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதே விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க மந்த்லி பீரியட் ஆகலைன்னா கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு எடுத்தாதாங்க எனக்கு பீரியட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் நீ ஃபாலோ பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில விஷயங்கள் சொன்னேன். அவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் ஆகலை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போ 5ஆம் தேதி அப்படின்னா இப்போ ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே கொஞ்சம் அன்னாசி பழம், பப்பாளி பழம் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நான் டெய்லியுமே ஒரு எள்ளுருண்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒன்று இப்போ 5ஆம் தேதிக்கு முன்னாடியே ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அவங்களுக்கு அந்த டேட்டில் ஆகிடுது, இல்லைன்னா அதுலேருந்து 2 நாள் கழிச்சாவது ஆகிடுது. ஸோ இது மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பீரியட் ஆகலை அப்படின்னா உடனே வந்து பப்பாளி, அன்னாசி பழம், எள்ளு இதை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்படியே அவங்க ஃபாலோ பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் சரியாயிட்டு இப்போ வந்து நார்மலாக அவங்க வந்து பீரியட் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு மந்த்லி. அவங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுடைய பீரியட் வந்து நார்மல் ஆகிடுச்சு. நார்மல் ஆனதுனால அடுத்து அவங்க வந்து கன்சீவ்க்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ இப்போ கடவுள் புண்ணியத்தில் அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து தேவையில்லாத ஃபுட்டு வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு எடுக்கிற மாதிரி நிறைய உணவுகள் நம்ம என்னென்னத்தையோ சாப்பிட்றோம், அதில் என்ன கலந்துருக்குன்னு கூட தெரியாமல். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு பிரச்சனை வரும். வந்த பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாகாது. நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை வந்து சரியாகும். அதுக்கு வந்து நான் பெரிய உதாரணமாக எடுத்துக்கிறது இவங்கள தான், பிரியாபாலாவை தான். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நிறைய பிசிஓடி இருக்கிற சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி.
அதை விட எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது வந்து நிறைய பேர் வருஷ கணக்குலாம் சொல்லி நான் இத்தனை வருஷமா ட்ரை பண்றாக்கா எனக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய சிஸ்டர் கேட்டதுனால தான் அவங்க பிரியாவால என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை அப்படியே ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் பொறுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் எல்லாத்தையுமே மாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு ஃபுல்லாக அப்படியே நல்லா டார்க் கருப்பாக இருக்கும். அவங்க வந்து என்கிட்ட அவங்களுடைய ஃபோட்டோவே ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த நெக்கோட இதை எடுத்து. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் லாஸும் வந்து சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் வந்து 95% சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு சரியாயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு பிசிஓடி சரியாக உங்களுடைய வெயிட் குறைய கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும். ஸோ எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்து கரெக்டாக அதுக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனையும் சரியாயிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பிசிஓடி இருக்கு அந்த சிஸ்டருக்கு, அவங்களுக்கு இப்போ குழந்தையே பிறக்க போகிறாங்க. அதனால பிசிஓடி இருந்தால் குழந்தையே பிறக்காதோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு எதுவுமே பயப்படாதீங்க. அதுக்கான விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே உங்களுடைய மனசுல நல்லதையே நினைங்க. அந்த நல்லதும் சீக்கிரத்துல நம்மளுக்கு நடக்கும் இப்படின்னு எப்பவுமே பாசிட்டிவா மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரத்திலேயே நல்லது நடக்கும். நான் வந்து பிசிஓடிக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. எப்பவுமே ஒர்க் அவுட்டு ஃபுட்டு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிசிஓடி இல்லை அப்படின்னாலும் இருக்கிற யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.